வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு நண்டு மசாலா செய்யலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சமாக பேனில் விடுங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்னு எல்லாமே இந்த எண்ணெயில் தான் வதங்கணும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணுங்க. இந்த மசாலாவுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. பட் நம்ம இதை எந்த அளவுக்கு வதக்கி எண்ணெய் கக்குற அளவுக்கு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அண்ட் மிளகாய்த்தூள் கண்டிப்பாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான், மசாலாலாம் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் தெரிக்கும். ஸோ மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரணும். பாருங்கள், இப்போ ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிராம்பு சேர்த்துடலாம். இங்கே நான் 2 நண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நண்டு யூஸ்வலாக சீக்கிரம் குக் ஆயிடும். ஸோ 1/2 கப் தண்ணியே தாராளமாக போதும். இது கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். மசாலா போய் அடியில் பிடிச்சிடக்கூடாது. இதை இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நடுவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இது நல்லா குக் ஆகணும். அதே மாதிரி எண்ணெய் கக்கிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இதோ சூப்பராக சுருண்டு வந்துருச்சு அண்ட் எண்ணெய் கூட கக்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். சிம்பிளான மசாலாவாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.